ஏய், சும்மா நைட்டுன்னு என்னடி ஆச்சு? ராம் என்ன பண்ணா? பூ பழம் அல்வான்னு வாங்கிட்டு வந்து அச்சத்திட்டாக. அக்கா, இவ என் பிபியை ஏத்ரா. என்னாச்சுன்னு கேட்டு சொல்லுங்க. மகா கேக்குறால, சொல்லுடி, என்னாச்சு? நீங்க எதிர்பார்க்காததெல்லாம் நடந்து போச்சு. அதான் என்னன்னு சொல்லு, என்ன நடந்துச்சு? நானும் பாசுவும் ஒன்னா சேர்ந்துட்டோம். சேர்ந்துட்டாங்களா? ஈருடல் ஓர் உயிர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒன்னா சேர்ந்துட்டோம். மகா, இவ சொல்றத நம்பாத. நம்மள கடுப்பேத்தணும்னே போய் சொல்றா. இந்த விஷயத்துல ஒரு பொண்ணு போய் சொல்லுவாளா? பாஸுக்கு பெண் குழந்தை தான் வேணுமா? நான் ஆண் குழந்தை வேணும்னு சொன்னேன். சரி வா, கோயில்ல சீட்டு போட்டு பார்க்கலான்னு என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. எப்படியோ நல்ல விஷயம் நடந்துருச்சு. என்னை ஆசீர்வாதம் பண்ணு. ஏய், போடி, தள்ளு தள்ளு தள்ளு. கோயில்ல கூட பார்க்க மாட்டேன், கண்டுபிடி திட்டிடுவேன். எதுக்கு டென்ஷன் ஆகுதிய? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இது நடக்கிறது தானே, இதுல என்ன தப்பு கண்டிய? மகா, இவள நம்பாத. இவ சொல்றது அத்தனையும் பொய். அந்த சாமியார் தான் சொல்லிட்டாருல, இது வரைக்கும் ஒண்ணும் நடக்கலன்னு. எதுவும் நடந்திருக்காது மகா. டார்லிங், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க என்ன பண்ற? பாஸ் கையெடுங்க, அங்க பாருங்க. ஹாய் சித்தி, எப்படி இருக்கீங்க? பாஸ் என்ன பாஸ் நீங்க? இது கோவில், என்னைய டார்லிங்லாம் சொல்லக்கூடாது. சீதா, நேத்து நைட்ல இருந்து இந்த வெக்கம் உன்னை விட்டு போகவே மாட்டேங்குது. எப்படி பாஸ் போகும்? எல்லாம் உங்களாலதே. வெக்கப்படும் போது நீ ரொம்ப அழகா இருக்க. இனிமே டெய்லியும் உன்னை வெக்கப்பட வச்சு உன் அழக ரசிக்க போறேன். போங்க பாஸ், நீங்க ரொம்ப மோசம். சரி வா, அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். அக்கா, உங்களை போய் நம்பணும் பாருங்க. என்ன சொல்லணும்? நான் தான் சொன்னேன்ல, இதெல்லாம் நம்பாதீங்கன்னு. நான் என்ன செய்யறது மகா? அந்த அந்த சாமி தான் எலுமிச்சம்பழத்தை கொடுத்து ஏமாத்திட்டான். ஐயோ போச்சு. இந்தாங்கம்மா. என்னது? தண்ணி. உன்கிட்ட நான் தண்ணி கேட்டேனா? தண்ணி கேட்டேனா? சொல்லாதது எல்லாம் பண்ணு. யாரு கேட்டு தண்ணி கொண்டு வந்த? இல்லம்மா, ரொம்ப சோர்வா இருந்தீங்க. அக்கா, இவ அந்த தையக்காரி கேங் இப்படிதான் பண்ணுவா. தண்ணி தானே கொடுத்தேன், அது ஒரு தப்பா? ஆமா தப்பு. கிளம்புங்க. எதுத்தெல்லாம் பேசுற இல்ல? இப்பெல்லாம் என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்குல்லடி? எதுத்தெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட? என்னாச்சு மகா? எங்க போயிட்டு வரீங்க? ஏன் தேவையில்லாம அவ மேல கோவப்படுற? எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன முடிஞ்சு போச்சு? ஆவேசப்படுறத பார்த்தா இந்த குடும்பத்துக்கு ஏதோ நல்லது நடந்திருக்கு.
அது மட்டும் நல்லா தெரியுது. மகா, ஏதாவது சொல்லுங்க. அவசர அவசரமா எங்கேயோ போனீங்க, என்ன நடந்துச்சு? எதுக்கு இப்படி டென்ஷனா இருக்கீங்க? ஏய், உள்ள போங்கடி, உள்ள போங்க. ஆவுனா வந்து பின்னால நிக்கிறது. போங்க. ஏய், ஆவுனா சும்மா வந்து நின்னுடுவாங்க பின்னாடி. ஆஹா, நான் நினைக்கிறத விட ஏதோ ரொம்ப நல்லது நடந்திருக்கே. மகாலட்சுமியே சோகமாயிட்டான்னா அப்ப கண்டிப்பா நல்லதுதான். மகா, ஏதாவது சொல்லுங்க. சொன்னா தானே தெரியும். ராமுக்கும் சீதாவுக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சா? எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னா ஒன்னும் புரியலையே. உங்களுக்கு விளக்கமாலாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அவங்க புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டாங்க. என்ன கிண்டலா இருக்கா? ஏய், அவங்க ஏற்கனவே புருஷன் பொண்டாட்டி தானே. ரெண்டு பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சு போச்சு. ஐயோ, உங்க பையனை மறந்துருங்க. என்ன நடக்க கூடாதோ அது நடந்து போச்சு. இந்த வீட்டை விட்டு அவங்க தனியா வெளியில போனப்பவே டவுட் வந்துச்சு. இப்ப டவுட் கிளியர். ராம் நம்ம கையை விட்டு போயிட்டான். முத்தாரம்மா, நீ இருக்கிறது உண்மைதான். தாயே, என் மருமகனுக்கு ஒரு அழகான குழந்தையை கொடு. என் அக்காவே வந்து பிறக்கணும். அப்ப இனிமே பிரிக்கவே முடியாதா? முடியாததை செஞ்சு காட்டணும். நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். நம்ம நைட் டிஸ்கஸ் பண்ணலாம். கடவுளே, சீதாமாவுக்கும் ராமையாவுக்கும் நல்லபடியா குழந்தை பிறக்கணும். அவங்க ரெண்டு பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இந்த வீடா? இந்த வீடு தான். கொஞ்சம் இரு. சீதாமா, 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 உள்ள வரலாமா? அண்ணா, அக்கா, வாங்க வாங்க உள்ள வாங்க. உள்ள போலாம். இந்த வந்துட்டமா, வந்துட்டமா, வந்துட்டம்மா. அம்மா, வாங்க வாங்கண்ணா, வாங்கக்கா. அம்மா, ஐயா. சீதாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கக்கா? வாங்க உட்காருங்க. ஐயோ, அம்மா, அம்மா, எப்படிமா நாங்க அதுல உட்காருது? நாங்க எப்படிமா உட்காருது? அதெல்லாம் அங்கதான். இங்க எல்லாரும் சமம் தான். உட்காருங்க. ஐயோ, வேணாம் வேணாம் வேணாம், நான் உட்கார மாட்டேன். அம்மா, அது என்ன கையில? ஐயோ, நீங்க பண்ண கலாட்டாவுல இது நான் மறந்தே போயிட்டேன் பாருங்கம்மா. உங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச ரவா கேசரி. தேங்க்ஸ்க்கா. சரி, நான் பிளேட் எடுத்துட்டு வரேன். எல்லாரும் சாப்பிடலாம். இது உங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான். இந்தாங்கம்மா. என்ன எங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல்? அத சீதாமா கிட்டே சொல்றேன். அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சீதாமா, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களா? எதுக்குக்கா? கோவில்ல உங்களை மகாலட்சுமி அம்மா பார்த்தாங்களாமே. நீங்க சொன்னதெல்லாம் வீட்ல சொல்லிட்டாங்க. ஐயோ, நினைச்சேன். பாஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு? ஆஹா. ஏய் சீதா, சொல்லு. ஐயா, ஐயா, உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கு தெரியலன்னு சொல்றீங்க. காரணம் கர்த்தாவே நீங்க தானே. வாங்க 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 சொல்றேன். அன்னைக்கு கச்சகச்சா கச்சகச்சா குச்சு குச்சா குச்சு குச்சா குவா குவா. ஐயோ 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 ஐயா. அப்புறம் மகாலட்சுமி வேற என்ன சொன்னாங்க? அம்மா, விஷயம் தெரிஞ்சதுல
அவங்க நொந்து போயிட்டாங்கம்மா. ராமையாவ இனிமே நம்ம பையன் இல்ல சீதாமாவோட புருஷன்னு சொல்றாங்கம்மா. அப்பாடா, இப்போவாது ஒத்துக்கிட்டாங்களே. அக்கா, அவங்க வாயில இருந்து இந்த வார்த்தை வரணும்னு இத்தனை நாள் நான் காத்திருந்தேன். வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம்க்கா. சீதாமா, நீங்க 2 பேரும் இனிமேதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் செல்வி? ஐயா, விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து வீடே கொதிச்சு போயிருக்கு. ஆமாங்கம்மா, உங்களை பிரிக்க என்ன வேணாலும் செய்வாங்க. பார்த்து பத்திரமா இருங்க. கடவுள் இருக்காருக்கா. உங்களை மாதிரி அன்பான மனுஷங்க இருக்காங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். பாத்துக்கலாம். என்னது நல்லதே நடக்கும்? இந்த வீட்டுக்கு வந்த நேரம் நல்லது நடந்துருச்சு. அம்மா, உங்க கையால ஐயாவுக்கு ஸ்வீட் கொடுங்க. கொடுங்க, எடுத்து கொடுங்க. ஐயாக்கு மட்டும் என்ன, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். ஓகே, சாப்பிடலாம். உட்காரு 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 உட்காரு. நானும் வாசுவும் ஒன்னா சேர்ந்துட்டோம். மகா, அதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி மகா? நடந்து முடிஞ்சதை நினைச்சு இப்ப என்ன ஆக போகுது? வேற ரூட்ல நாம யோசிப்போம். இந்த வீட்ல இருந்த வரைக்கும் ராம் அடக்க ஒடக்கமா தான் இருந்தான். எந்த தப்புமே பண்ணல. வெளியே போனதும் அவனுக்கு தைரியம் வந்துருச்சு. இல்ல மகா, ராம் சமத்து பையன்தான். எதுவுமே பெரியவங்க ஆசீர்வாதத்தோட நடக்கணும்னு நினைக்கிறவன். அந்த தையல்காரி தான் இதுக்கு காரணமா இருக்கும். கரெக்டா சொன்னீங்க. தையக்காரி இவனை தனியா பிரிச்சு கூட்டிட்டு போனதே இதுக்காக தான் நினைக்கிறேன். ஆமா மகா, எப்ப அவ அந்த சத்யனுக்கும் மீராவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாலோ அப்பத்துல இருந்தே அவ திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. நினைச்சது எல்லாம் சாதிக்கலாங்கிற தைரியம் வந்துருச்சு. ஆமாக்கா, ஒரு குழந்தைய பெத்து இந்த வீட்ல ஸ்ட்ராங்கா உட்காரணும்னு முடிவு பண்ணிருக்கா. அதையும் சாதிச்சிட்டா. மகா, நீ வேணா பாரு. பிரசவம் ஆனதும் நேரா அவ நம்ம வீட்டுக்கு தான் வருவா. அதுக்கப்புறம் இங்க அவதான் ராணி. அவ ராஜாங்கம் தான் இங்க நடக்கும். சரிதான்க்கா, நடக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ராமோட வாரிசு வந்துட்டா சேதுவே இந்த தையக்காரியை ஏத்துப்பாரு. ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சேது அவ பக்கம் போயிட்டா கதை முடிஞ்சது. நம்மள விடு. அஞ்சலி, பிரியா, சத்யாவை எல்லாம் நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. ஆமா மகா, ஃபியூச்சர்ல அவங்க எப்படி அந்த தையல்காரிய சமாளிக்க போறாங்களோ. போன் கொடு கொடு. என்ன, நம்ம ஃபேமிலியே பெரிய ப்ராப்ளத்துல இருக்கு. நீங்க என்ன கேம் விளையாடிட்டு இருக்கீங்க? ஏய், என்னாச்சு அஞ்சலி? சித்திங்க பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டேன். தையக்காரி ஜெயிச்சுக்கிட்டே வரா. சீக்கிரமே இந்த வீட்ல அவ ரூல்ஸ் தானா? என்ன அஞ்சலி சொல்ற? அவதான் நம்ம ரிலேஷன்ஷிப்பே வேண்டான்னு அண்ணனை கூட்டிட்டு போயிட்டாளே. அதெல்லாம் தையக்காரியோட டிராமா பிரியா. அவ திரும்ப கண்டிப்பா வருவா. அவ வந்துட்டா நம்ம ஆட்டோ எல்லாமே க்ளோஸ் ஆயிடும். சித்திங்களே பயந்து போயிருக்காங்க. அப்ப தையக்காரியோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு பாருங்க. அஞ்சலி, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? தையல்காரிய ஒளிச்சு கட்ட என்கிட்ட பிளான் இருக்குன்னு சொன்னனே, மறந்துட்டியா? அத கேக்கதான் வந்தேன். சொல்லு, என்ன பிளானு? ஏ சத்யா, என்னடி இது? என்னடி கத்தி? ஏ
கிச்சன்ல இருந்த கத்தியாச்சு. ஆமா, கறி வெட்டுற கத்தி. நேத்தே நான் எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். இத வச்சு என்னடி பண்ண போறோம்? பண்ண வேண்டியத பண்ணதான் போறோம். இவதான் அந்த தையக்காரி. இததான் பண்ண போறோம். ஐயோ, கொலையா? எஸ். சத்யா, மாட்னா ஜெயில் தாண்டி. ஏய், இவ்ளோ பிளான் போட்டவ எஸ்கேப் ஆவறது எப்படின்னு யோசிக்க மாட்டனா? அட போடி. எப்படி தப்பிக்கிறது? தையக்காரிய குத்திட்டு மகாச்சித்தி கால்ல விழுவோம். அவங்களுக்கு தெரியாத போலீஸா என்ன? பழிய செக்யூரிட்டி மேல போட்டுட்டு நம்மள காப்பாத்திடுவாங்க. அப்படின்ற இதுல எதுவும் மிஸ் ஆகாதுல்ல? அதெல்லாம் ஆகவே ஆகாது, நம்புங்க. ஏய், புடி. பிரியா, கத்திய கையில வாங்கினதும் பயம் போயிடுச்சுல்ல? ஆமா அஞ்சலி, தைரியம் வந்த மாதிரி இருக்கு. தையக்காரிய அப்படியே போட்ட வேண்டியது. இந்த தையக்காரியோட கதை முடியற வரைக்கும் சென்டிமெண்ட் எல்லாம் பார்க்க கூடாது. எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ். ஆச்சரியமா இருக்கு. எங்களை நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல? ஆமா, எதிர்பார்க்கலதே. ஆனா வந்ததுல சந்தோஷம். சரி, உட்காருங்க. ஆனா 2 சேர் இருக்கு, ஒரு ஸ்டூல் இருக்கு. யார் எதுல உட்காரணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஐயோ, எங்களுக்கு சேர்ல வேண்டாம், நாங்க கீழே உட்காந்துக்கிறோம். கீழே எல்லாம் வேணாம், இருங்க, பாய் போடுறேன். தாங்க. தள்ளுங்க, போடு. நானே பாய் போடுறேன். உட்காருங்க. நாங்க திடீர்னு வந்து உங்க பிரைவசியை கெடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அது என்ன திடீர்னு வாங்க போங்கன்னு பேசுதிய? எப்பவும் போலவே பேசுங்க, நான் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன். அப்படி பேசினதுக்கெல்லாம் சாரி. நீங்க போனதுக்கு அப்புறம் தான் நாங்க எல்லாரும் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணோம். சரி, சாப்பிடுங்க. அம்மா, சேது அங்கிள் சாப்பிடாம இருந்தாங்களாமே, இப்ப எப்படி இருக்காங்க? அப்பா உங்களை பத்தி தான் பேசிட்டே இருக்காரு, இன்னும் நார்மல் வரல. என்ன பண்றது, நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு. பாஸும் அடிக்கடி உங்க எல்லார் பத்தியும் ரொம்ப நல்ல விதமா தான் பேசுறாங்க. உங்க 3 பேர் மேலையும் ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. அண்ணா எங்க? பாஸ் வெளியே போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. இப்பனா எப்போ வருவாரு? ஒரு 15 நிமிஷத்துல வந்துருவாங்க. உங்களை பார்த்தா பாஸ் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. சரி, நீங்க சாப்பிடுங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். 15 மினிட்ஸ் ஆகுமா? அதுக்குள்ள வேலையை முடிச்சாகணும். ஓகே. ரெடியா வச்சுக்கோ. இந்த நாய் பிஸ்கெட்டை நாம சாப்பிடணுமா? பி சீரியஸ். பால் தீந்து போச்சு, நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். என்னாச்சு, ஏன் நிக்குதிய? அம்மா, சத்யா எங்க? அதோ.
என்ன கத்தி? ஏய், என்ன பண்ணுது? கதவு சாத்தடி. ஏய், ஏய். வேணாம், சொல்றத கேளுங்க. வேணாம். வேணாம். எங்க அண்ணனே எங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டல, உன்னை விட மாட்டேன்டி.